நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். வணக்கம். செய்தி சுருக்கம். இதுதாங்க தேசபக்தி. மோடி பார்த்து வியந்த ரூபாய் 1 திட்டம். யார் இந்த நாகர்கோயில் கிரிஜா? தமிழகத்தைச் சேர்ந்த ஆசிரியர் கிரிஜாவை மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பாராட்டினார். அப்போது பேசிய அவர், சமீபத்தில் நாகர்கோயிலில் நான் ஒரு ஆசிரியரை சந்தித்தேன். அவரை நான் ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு முன்பும் சந்தித்திருந்தேன். நான் குறிப்பிடுவது கிரிஜா அம்மாவைத்தான். இந்த சந்திப்பின் போது பல இளம் மாணவர்களும் அவருடன் உடனிருந்தனர். கிரிஜா அம்மா ஏறக்குறைய 15 பள்ளிகளை நிர்வகித்து வருகிறார். அவற்றுள் சென்னையில் அமைந்துள்ள ஒரு பள்ளி முதன்மையான கல்வி நிறுவனமாக திகழ்கிறது. அவரது தேசபக்தி உணர்வு ஒவ்வொரு இந்தியருக்கும் உண்மையிலேயே ஊக்கமளிப்பதாக உள்ளது. மன் கி பாத் நிகழ்ச்சியிலிருந்து உத்வேகம் பெற்ற கிரிஜா அம்மா நாட்டின் வீரர்களின் நலனுக்காக தானும் பங்களிக்க வேண்டும் என்று உறுதியேற்றார். அந்த நோக்கத்தை முன்னிட்டு தனது பள்ளிகள் அனைத்திலும் பயிலும் மாணவர்களை இதில் பங்கேற்குமாறு அவர் ஊக்கப்படுத்தினார். ஒவ்வொரு குழந்தையும் நாட்டின் வீரர்களுக்காக தினமும் ₹1 மட்டும் உண்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஒரு வருடத்தில் ஒவ்வொரு மாணவரும் ₹365 பங்களித்தனர். இந்த சிறிய முயற்சியால் ஏறக்குறைய ₹40 லட்சம் திரட்டப்பட்டது. இந்த முழு தொகைக்குமான காசோலை ஒன்றை கிரிஜா அம்மா என்னிடம் ஒப்படைத்தார். அவருடன் நான் உரையாடிய போதுதான் இந்தியா மீது அவருக்குள்ள பக்தி எவ்வளவு பெரியது என்பதை உணர்ந்து கொண்டேன் என பிரதமர் மோடி பேசினார். गिरजा अम्मा से मुझे करीब 40 साल बाद आज मिलने का मौका मिला और इस कार्यकाल में मिशन मोड में उन्होंने बहुत बड़ा काम किया। 15 स्कूल शुरू की हिंदू विद्यालय। इस पूरे क्षेत्र में शिक्षा गरीब बच्चों को देती और बच्चों को सेवा का संस्कार दिया। प्रतिदिन ₹1 वो डोनेट करते हैं बच्चे और वो पैसे कभी असम के बाढ़ पीड़ितों के लिए, कभी गुजरात के भूकंप पीड़ितों के लिए, कभी कारगिल के युद्ध के अंदर सैनिकों के वेलफेयर के लिए, यानी लगातार उनका ये सेवा यज्ञ चलता है. பிரதமர் பாராட்டிய ஆசிரியர் கிரிஜா ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா என்கிற பள்ளியை நடத்தி வருகிறார். 15 இடங்களில் இந்த பள்ளி உள்ளது. சென்னை மேற்கு மாம்பலம் போஸ்டல் காலனியில் அமைந்துள்ள பள்ளி முதன்மையானது. ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலய பள்ளி 1975 தொடங்கப்பட்டது. 50 ஆண்டு கால பாரம்பரியம் கொண்டது. கல்வி வளர்ச்சிக்காகவும் பண்பாட்டு பெருமைகளை மாணவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காகவும் இந்த பள்ளி ஆற்றி வரும் பங்களிப்பு அளப்பரியதென பிரதமர் மோடி தனது உரையில் மனதார பாராட்டியுள்ளார். That made me 15 schools, 10,000 children, 650 teachers, and 290 staff. Wow. Everyone contributed. Okay. This is a gift for my golden jubilee. அரசு நிர்வாகம் ஸ்தம்பிக்கும், எச்சரிக்கும் அன்புமணி. அரசு துறைகளில் 41.7% பணியிடங்கள் காலியாக இருப்பது அரசு நிர்வாகத்தை நிலைகுலைய செய்துவிடும் என்று பாமக தலைவர் அன்புமணி எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மே மாதத்தின் கடைசி பணி நாளில் தமிழக அரசு துறைகளில் 5000க்கும் மேற்பட்டோர் பணி ஓய்வு பெற்றுள்ளனர். அதனால் ஏற்பட்ட காலி இடங்களையும் சேர்த்து அரசு துறைகளில் மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 5 லட்சத்தை கடந்துவிட்டது. தமிழகத்தில் அரசு துறைகள், பொதுத்துறை நிறுவனங்கள், உள்ளாட்சி அமைப்புகள் ஆகியவற்றில் 12 லட்சத்திற்கும் கூடுதலான பணியிடங்கள் உள்ளன. அவற்றில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட காலி இடங்களை நிரப்ப ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுக்காததன் விளைவாக காலி இடங்களின் எண்ணிக்கை இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 50,000 அரசு பணியிடங்கள் காலியாகின்றன. ஆனால் அவற்றில் 10,000 பணியிடங்கள் மட்டுமே நிரப்பப்படுகின்றன. இதனால் கடந்த 20 ஆண்டுகளாகவே காலி இடங்களின் எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. போதிய அளவில் ஆட்கள் தேர்வு செய்யப்படாததால் இளைஞர்களுக்கு அரசு வேலை எட்டாக்கனியாகிவிட்டது. இப்படியே காலி பணியிடங்கள் கூடிக்கொண்டே போனால் அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்துவிடும். 5 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு அரசு வேலை தருவதாக கூறி 2021ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த திமுக 50,000 பேருக்கு மட்டுமே அரசு பணி வழங்கியது. தற்காலிக பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக அளித்த வாக்குறுதியையும் திமுக நிறைவேற்றவில்லை. தற்பொழுது ஆட்சிக்கு வந்துள்ள முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசும் அரசு துறைகளில் உள்ள காலி இடங்களை நிரப்புவதாக வாக்குறுதி அளித்துள்ளது. எனவே வேலைவாய்ப்பு கிடைக்காமல் விரக்தியில் வாடிக்கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு அரசு பணி வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.
டிஜிட்டல் தெரியாத எங்களை வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. மதுரை ஆண்டாள்புரத்தில் மகா பெரியவர் சதுர்த்தியையொட்டி அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் தரிசனம் செய்து விழாவில் பேசினார். இன்னைக்கு இருக்கிற அவசர காலம், உலகம் வேகமா ஓடிக்கிட்டே இருக்கு. டிஜிட்டலை பத்தி தெரியாதனால நீங்க வீட்டில் இருங்கன்னு எங்களை வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. டிஜிட்டலை பத்தி தெரிஞ்சவங்க இன்றைக்கு இருக்கிறாங்க அதிகாரத்தில். யாருமே எதிர்பார்க்காத வகையிலே, நானே எதிர்பார்க்காத வகையிலே, எனக்கே நம்பிக்கை இல்லாத வகையிலே புரட்சி தலைவி அம்மாவருடைய கண் பார்வையிலே பட்ட காரணத்தினாலே 10 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய 100 IAS ஆபீசர்களை வழிநடத்தி 8 கோடி தமிழர்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைச்சராகக்கூடிய வாய்ப்பு நடக்க வேண்டியது நடந்தே தீரும். 15 ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர், 10 ஆண்டுகள் அமைச்சர். கஜா புயல் அடிக்கிற போது 42 மணி நேரம் சொட்டு தண்ணீர் கூட எடுத்துக்கொள்ளாமல் மக்களிடத்திலே அந்த செய்தியை சொல்லுகிற பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்கிற அந்த சிந்தனையோடு பணியாற்றி 5 ஆண்டுகள் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக நான் பணியாற்றி, நடக்காது என்று நினைக்கிற போது நடக்கிறது, நடக்கும் என்கிற போது நடக்கவில்லை. வெற்றி பெறுவோம் என்று நினைக்கிற போது வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் யதார்த்தத்தோடு களத்திலே நிற்கிற போது வெற்றி நம்மளை தேடி வருகிறது. ஆக இது யாருடைய தீர்ப்பு? இறைவனுடைய தீர்ப்பு, காலத்தின் தீர்ப்பு, இயற்கையின் தீர்ப்பு. நான் எந்த தவறும் செய்யவில்லை. மக்களுக்கு சேவை செய்த கொரோனா காலத்திலே இங்க இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு தெரியும், நேர் அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கு தெரியும். முகம் தெரியாத தொற்றாளர்கள், அவர்களுடைய முகத்தை நான் பார்க்க முடியாது. ஆனால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மதுரையிலே அங்கே அம்மா கிச்சன் அமைத்து ஒரு நாளைக்கு 5 வேளை 2 வேளை அவர்களுக்கு, ஏனென்று சொன்னால் இம்யூனிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் தவிர கொரோனாவுக்கு வேற தீர்வு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். நான் அமைச்சராக இருக்கிறேன். அமைச்சராக இருக்கிற காலத்திலே முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார்கள். கொரோனாவுக்கு என்ன தீர்வு? தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படவில்லை, மருந்து மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அப்போது உணவுதான் அவர்களுக்கு மருந்து என்று சொல்கிறார். ஆனால் காய்கறி கடை இல்லை, பலசரக்கு கடை இல்லை, சமையல்காரர்கள் இல்லை, சமையல் பாத்திரங்கள் கூட எடுக்க முடியவில்லை. அந்த நேரத்திலே கூட அவர்களுக்கு நாங்கள் 150 நாட்கள் 5 மாதம் சலிப்பின்றி ஒரு நாள் கல்யாண வீட்டுக்கு சாப்பாடு போடுவதே எவ்வளவு சவாலான காலம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த காலத்திலே நாங்கள் அம்மாவுடைய கிச்சனிலே அந்த உணவை வழங்கினோம். மக்களுக்கு காய்கறிகளை கொடுத்தோம், உணவுப் பொருட்களை கொடுத்தோம். ஆகவே இதை நாங்கள் இப்போது ஏடா உதயகுமார் நடந்தது நடந்தே தீருன்னு சொல்லி அவருடைய சாதனையெல்லாம் சொல்லி கவலையை பகிர்ந்துக்கிறாருன்னு நீங்க நினைக்க தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இருந்தால்தான் மனிதன் இயங்க முடியும் என்பதற்குத்தான் நான் இங்கே உங்கள் முன்னால் நின்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். திருவண்ணாமலை MP மண்டை உடைப்பு. மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்த பின்னர் அரசியல் ரீதியாக நாள்தோறும் ஏதேனும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நேற்று தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள சோனாப்பூருக்கு மம்தா பானர்ஜியின் மருமகனும் MPயுமான அபிஷேக் பானர்ஜி சென்றார். தேர்தல் நேரத்தில் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்தார். அப்போது பெண்கள் உள்ளிட்ட பலர் அவர் மீது அழுகிய முட்டைகளையும் கற்களையும் வீசி தாக்குதல் நடத்தினர். இந்த சம்பவம் தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட கட்சி நிர்வாகிகளை விடுவிக்க கோரி ஹூக்ளியில் உள்ள சாண்டிகலா காவல் நிலையம் முன்பு திருவண்ணாமலை MP கல்யாண் முகர்ஜி கட்சியினருடன் திரண்டார். பாஜகவினரும் அங்கு குவிந்தனர்.
திரிணாமுல் கட்சியினரை பார்த்து திருடர்கள் என்று பாஜகவினர் கூறியதாக தெரிகிறது. இதனால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது கற்களை வீசி தாக்கியதில் எம்பி கல்யாணுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. এই মুহূর্তে দেখতে পাচ্ছেন একেবারে কল্যাণ বন্দ্যোপাধ্যায় শুয়ে পড়েছেন। কল্যাণ বন্দ্যোপাধ্যায়কে মারা হয়েছে, দেখতে পাচ্ছেন। এই মুহূর্তে দেখতে পাচ্ছেন কল্যাণ বন্দ্যোপাধ্যায় তিনি কিন্তু আহত হয়েছেন। কল্যাণ বন্দ্যোপাধ্যায় আহত হয়ে পড়েছেন। பாஜகவை சேர்ந்த குண்டர்கள் தன்னை கல்லை கொண்டு தாக்கியதாகவும் இதனை போலீசார் வேடிக்கை பார்ப்பதாகவும் எம்பி கல்யாண் குற்றம் சாட்டினார். காயத்தில் ஈரத்துணியை சுற்றிக் கொண்டு காவல் நிலையத்தின் முன்பு பாஜகவினருக்கு எதிராக கோஷம் எழுப்பி எம்பி கல்யாண் போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் முதலுதவி சிகிச்சை பெற்று வீட்டில் ஓய்வெடுக்க கல்யாணை கட்சித் தலைவர் மம்தா நேரில் சென்று நலம் விசாரித்தார். பெண் போலீசுக்கு பாலியல் சீண்டல், நெஞ்சில் துப்பாக்கி, மெகா சிக்கலில் ட்ரெண்டிங் இன்ஸ். திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரி போலீஸ் இன்ஸ்பெக்டரும் சோசியல் மீடியாவில் பிரபலமாக இருப்பவருமான திலீபனுக்கு எதிராக பெண் போலீஸ் ஒருவரே குற்றச்சாட்டை வைத்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனக்கு கீழே வேலை பார்க்கும் ஒரு பெண் போலீசுக்கு சம்பவத்தன்று திலீபன் ஆபாச மெசேஜ் அனுப்பிவிட்டு உடனே அதை டெலீட் செய்ததாக கூறப்படுகிறது. இதற்கிடையே பெண் போலீசுக்கு சிங்கப்பெண் படைக்கும் திலீபனுக்கு சேரன் மகாதேவி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மாறுதல் வந்தது. இருப்பினும் தன்னை ரிலீவ் செய்யாமல் இன்ஸ்பெக்டர் தடுப்பதாகவும் ஆபாச மெசேஜ் அனுப்பியதாகவும் கணவனிடம் அந்த பெண் போலீஸ் கூறினார். இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர் திலீபனிடம் போலீசின் கணவர் தட்டி கேட்டார். அப்போது அவரின் நெஞ்சில் துப்பாக்கியை வைத்து ஓடிவிடு, இல்லை என்றால் சுட்டு விடுவேன் என இன்ஸ்பெக்டர் கொலை மிரட்டல் விடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதற்கிடையே தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் தனது கணவரை சுட்டு கொன்று விடுவேன் என்று மிரட்டியதாகவும் இன்ஸ்பெக்டர் திலீபன் மீது தூத்துக்குடி எஸ்பியிடம் பெண் போலீஸ் புகார் செய்தார். இன்ஸ்பெக்டர் திலீபன் போலீஸ் அதிகாரி என்பதை தாண்டி அத்லட், கோச், போலீஸ் போட்டித் தேர்வுக்கு படிப்பவர்களுக்கு பயிற்சி கொடுப்பவர் என பலமுகம் கொண்டவர். கன்னியாகுமரியைச் சேர்ந்த இவர் தான் வேலை பார்த்த ஆறுமுகநேரி மக்களிடமும் நற்பெயர் வாங்கியுள்ளார். இன்ஸ்டா போன்ற சோசியல் மீடியாவிலும் ஆக்டிவாக இருக்கக்கூடியவர். இந்த சூழலில் திலீபனுக்கு எதிராக எழுந்திருக்கும் பாலியல் குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் தன் மீதான குற்றச்சாட்டை திலீபன் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். நாதெழுதழுக்க கண்ணீர் மல்க இன்ஸ்டாவில் வீடியோ வெளியிட்டுள்ளார். எனக்கு கீழே உள்ள போலீசாரிடம் கடன் வாங்கிதான் நான் வாழ்க்கையை ஓட்டுகிறேன். எவ்வளவு நேர்மையானவன் என்று ஊர் மக்களுக்கு தெரியும். என் மீதான குற்றச்சாட்டில் துளியும் உண்மையில்லை. நான் கௌரவத்துக்காகவே காக்கி சட்டை போட்டவன். அதை தூக்கி எறியவும் தயங்க மாட்டேன் என்று கண்ணீருடன் வீடியோ வெளியிட்டுள்ளார். ஸோ இந்த மாதிரி ஒரு புகார் என் மேலே வந்திருக்காது அப்படின்றத நான் 100% நம்புகிறேன். என் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என் மேலே அப்படி ஒரு புகாரை கொடுத்துருக்க வாய்ப்பில்லை. அப்படி கொடுத்துருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறையில் CUG நம்பரில் எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப் வச்சுட்ருக்கிறது ஒரு சிலரில் நானும் ஒருத்தன். என்னுடைய மொபைல் என்னுடைய அதிகாரிகள் எப்போ கேட்கும்போது நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய புகைப்படத்தை போட்டு இப்படி வேகமாக இப்படி ஒரு செய்தியை பரப்பணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அப்படி தாராளமாக ஒரு புகார் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக வழக்கு பதிவு செய்யலாம். அதில் உண்மைத்தன்மை என்னன்றதை விசாரிச்சுக்கிட்டு என்னுடைய உண்மைத்தன்மையை வெளி உலகுக்கு இதே மாதிரி இதே ஊடகங்கள் வேகமாக சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட்டு கற்பனையிலேயே இப்படி ஒரு புகார் இருக்குது, இப்படி ஒரு இது இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் அந்த ஸ்டேஷனில் ஒரு 66 போலீஸ் இருக்கிறாங்க. அந்த 66 போலீஸில் யாராவது ஒரு போலீஸ் அவன் அப்படி பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு ப்ரெசம்ப்ஷன் போனால் கூட நான் இந்த வேலையை விட்டு போகிறதுக்கு நான் தயார். போர்க்களமாக மாறியது பாரிஸ் நகரம். கொண்டாட்டத்தில் வன்முறை.
UEFA எனப்படும் ஐரோப்பிய கால்பந்து சங்கங்களின் ஒன்றியம் நடத்தும் சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து இறுதிப் போட்டி ஹங்கேரியில் நேற்று நடைபெற்றது. ஆர்சனல் அணியை வீழ்த்தி பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் எனப்படும் PSG அணி சாம்பியன் பட்டம் வென்றது. பாரிஸ் நகரின் முக்கிய வீதிகளில் ஆயிரக்கணக்கான கால்பந்து ரசிகர்கள் PSG அணியின் வெற்றியை கொண்டாடினர். பாரிஸ் வீதிகள் திருவிழா கோலம் பூண்டது. அப்போது சிலர் அத்துமீறல் சம்பவங்களில் ஈடுபட்டனர். ஆர்டிக் ட்ரியோம் அருகே உள்ள வீதிகளில் ரசிகர்கள் சிலர் தீப்பந்தங்களை ஏற்றியும் கார் ஹாரன்களை ஒலித்தபடி ஊர்வலமாக சென்றனர். சிலர் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கடைகளை அடித்து நொறுக்குவது, ஆங்காங்கே தீப்பந்தங்களை எரிய விடுவது போன்ற அராஜக செயல்களில் ஈடுபட்டனர். போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றதால் அவர்களுக்குள் மோதல் ஏற்பட்டது. அப்போது சிலர் போலீஸ் நிலையத்தை தாக்க முற்பட்டனர். வன்முறை செயல்களில் ஈடுபட்டோரை போலீசார் தடியடி நடத்தி விரட்டினர். அவர்கள் மீது கற்களை வீசி தாக்கினர். பதிலுக்கு போலீசார் கண்ணீர் புகைகுண்டு வீசி கூட்டத்தை கலைத்தனர். இதனால் பாரிஸ் நகர வீதிகளே போர்க்களம் போல காட்சியளித்தது. வன்முறை தொடர்பாக இதுவரை 400க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ந்து வன்முறை சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க போலீசார் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். மொத்தமாக திரும்பும் மக்கள், உச்சத்துக்கு போன பிளைட் டிக்கெட். கோடை விடுமுறை முடிந்து 4ஆம் தேதி பள்ளி திறப்பு என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா மற்றும் சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்ப ரெடியாக வருகின்றனர். பெரும்பாலான ரயில்களில் டிக்கெட் இல்லை. தனியார் பஸ்களிலும் கட்டணங்கள் அதிகமாகி உள்ளது. அரசு பஸ்கள் கூடுதலாக இயக்கப்பட்டாலும் கூட்டம் நிரம்பி வழிகிறது. மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, கோவை, சேலம், திருவனந்தபுரம், கொச்சி உள்ளிட்ட இடங்களில் இருந்து சென்னை வரும் அனைத்து விமானங்களும் ஃபுல்லாகி உள்ளது. ஒரே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக திரும்புவதால் விமான டிக்கெட்டும் உச்சத்துக்கு ஏறி உள்ளது. மதுரை டு சென்னை சாதாரண நாள் கட்டணம் 5800. இன்று ஞாயிறு, நாளை திங்கள் கட்டணம் 17,303 உள்ளது. தூத்துக்குடி டு சென்னை சாதாரண நாள் 6,623. இன்று நாளை விமான கட்டணம் 17,272 உள்ளது. திருச்சி மற்றும் கோவையிலிருந்து சென்னை செல்லவும் 10,000 கட்டணம் உயர்ந்து உள்ளது. திருவனந்தபுரம் டு சென்னை வர 13,516 கட்டணம் ஏறி உள்ளது. 4 நாளில் பருவமழை துவங்கும். தமிழகத்தில் கனமழை விழுக்கும். தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தமிழக பகுதிகளில் அடுத்த 3 அல்லது 4 நாட்களில் துவங்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய 17 மாவட்டங்களில் நாளை இடி, மின்னல், பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஜூன் 2, 3 ஆகிய தேதிகளில் நெல்லை, கன்னியாகுமரி, தென்காசி, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, நாமக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் இடி, மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஜூன் 4ஆம் தேதி நெல்லை, நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்சமாக வெப்பநிலை நாளை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.